வணக்கம் நண்பர்களே. பணம் கதை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். யோசிச்சு பாருங்க. நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்கும் போதோ இல்ல ஒரு டிக்கெட் புக் பண்ணும் போதோ உங்க கண்ணுக்கு தெரியாம ஒரு விலை டேக் இருக்கு. அது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா காட்டப்படுது. இதுக்கு பேரு தான் டைனமிக் பிரைசிங். இது ஒரு வகையான டிஜிட்டல் கொள்ளைன்னே சொல்லலாம். வாங்க இந்த மர்மத்தோட முடிச்சு அவிழ்க்கலாம். நீங்க ஒரு ஃப்ளைட்ல போறீங்க, ஒரே சீட், ஒரே சர்வீஸ், ஒரே இடத்துக்கு தான் பயணம். ஆனா உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவர் அதே டிக்கெட்டுக்கு உங்களை விட பல்லாயிரம் ரூபாய் கம்மியா கொடுத்திருக்காருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அந்த டிக்கெட்டோட விலை அந்த சீட்டுக்காக நிர்ணயிக்கப்படல, அது உங்களுக்காக நீங்க யாருங்கிறத பொறுத்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, அந்த 8200 ரூபாய் உங்களுக்கு மட்டும் காட்டப்பட்ட ஒரு ஸ்பெஷல் விலை. இதுதான் இந்த டைனமிக் பிரைசிங் விளையாட்டோட முதல் படி. சரி, நம்ம விசாரணை ஆரம்பிப்போமா? இந்த விலை மர்மத்துக்கான முதல் துப்பு வேற எங்கேயும் இல்ல. இப்போ உங்க கையில இருக்கிற உங்க போன், உங்க லேப்டாப் தான். ஆமா, உங்க கேஜெட்கள் தான் உங்களுக்கு தெரியாம உங்களை காட்டி கொடுக்குது. இத புரிஞ்சுக்க யூசர் ஏஜென்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க டிவைஸோட ஒரு டிஜிட்டல் கைரேகை மாதிரி. நீங்க என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்க, என்ன லேப்டாப், என்ன பிரவுசர்னு எல்லாத்தையும் நீங்க போற வெப்சைட்டுக்கு இது போட்டு கொடுத்துரும். இதனால என்ன ஆகுது? இப்போ பாருங்க, நீங்க ஒரு ஐபோன் இல்லனா மேக்புக் மாதிரி ஒரு காஸ்ட்லியான டிவைஸ்ல இருந்து ஒரு ஹோட்டலை தேடுறீங்கன்னு வச்சுப்போம். உடனே அந்த அல்காரிதம், ஓ இவர் பெரிய பார்ட்டி போல, காசு அதிகமா இருக்கும்னு முடிவு பண்ணிடும். அதனால ஒரு சாதாரண விண்டோஸ் லேப்டாப்ல பார்க்குறவரை விட உங்களுக்கு ஒரு 10-15% விலையை ஏத்தி காட்டும். இதுக்கு பேர் தாங்க டிவைஸ் டாக்ஸ். நல்ல டிவைஸ் வச்சிருக்கிறதுக்கே நீங்க வரி கட்டுற மாதிரி தான் இது. நம்ம விசாரணையில முதல் துப்பு நம்ம கேட்ஜெட்ஸ். அடுத்த கட்டம் இதை விட ரொம்பவே அதிர்ச்சிகரமானது. இந்த அல்காரிதம்கள் நம்மளோட மனநிலைய, நம்மளோட அவசரத்தை தனக்கு சாதகமா எப்படி ஒரு ஆயுதமா மாத்துதுன்னு இப்போ பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த நிலைமை வந்திருக்கோம் இல்லையா? ராத்திரி நேரம் வெளியில இருக்கிறோம், வீட்டுக்கு போகணும். அப்போதான் ஃபோன் எடுத்து பார்க்கறோம், சார்ஜ் வெறும் 1% தான் இருக்கு. மனசுக்குள்ள ஒரு பதட்டம் வரும் பாருங்க. கரெக்டா அந்த டைம்ல நீங்க ஒரு கேப் புக் பண்ணி பாருங்க. திடீர்னு சர்ச் பிரைஸ்ன்னு சொல்லி விலை வானத்துக்கு பூமிக்கும் எகுறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? சில ஆப்ஸ் உங்க போனோட பேட்டரி லெவலை செக் பண்ணும். பேட்டரி ரொம்ப கம்மியா இருந்தா நீங்க ரொம்ப அவசரத்துல இருக்கீங்க, வேற வழியே இல்லாம என்ன விலையா இருந்தாலும் புக் பண்ணிடுவீங்க. அதுக்கு நல்லாவே தெரியும். உங்க பதட்டத்தை பணமாக்குற ஒரு கச்சிதமான டெக்னிக் இது. அடுத்தது குக்கி டிராப். நீங்க ஒரு ஃப்ளைட்டை திரும்ப திரும்ப தேடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உங்க பிரவுசர்ல இருக்கிற குக்கீஸ் இதை நோட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, இவருக்கு இந்த ஃப்ளைட்ல போறது ரொம்ப முக்கியம்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்த தடவை தேடும்போது ஒரு போலியான அவசரத்தை உருவாக்கும். விலையை ஏத்தி உங்களை பேனிக் பை பண்ண வைக்கும். இந்த மாதிரி மெசேஜ் பார்த்திருக்கீங்களா? இந்த விலையில் இன்னும் 2 இடங்கள் மட்டுமே உள்ளன. இது உண்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இது உங்களை பயமுறுத்தி யோசிக்கவே டைம் கொடுக்காம உடனடியா வாங்க வைக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் தந்திரம். அவ்வளோதான். உண்மையா சொல்லுங்க, இது உங்களுக்கும் நடந்திருக்கா? ஒரு பேஜை ரீஃப்ரெஷ் பண்ண உடனே விலை ஏறினதை நீங்க பார்த்திருந்தா கீழே கமெண்ட்ல ஸ்கேம்னு டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் அந்த அனுபவத்தை சந்திச்சிருக்கோன்னு பார்ப்போம். சரி, இவ்வளவு நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பிரைஸ் ஸ்பாட்ஸ் கிட்ட இருந்து நம்ம எப்படி காப்பாத்திக்கிறது? எப்படி இதுக்கு எதிராக சண்டை போடுறது? வாங்க, இனிமே நாம பதிலடி கொடுக்கலாம். அவங்க சிஸ்டத்தை வச்சு நம்மளை ஏமாத்தினா நாம அந்த சிஸ்டத்தையே ஹேக் பண்ண கத்துக்கலாம். நாம கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சா போதும், இந்த அல்காரிதம்களை ஈஸியா ஏமாத்தி நம்ம பணத்தை காப்பாத்த முடியும். இந்த அல்காரிதம்களை ஜெயிக்க இந்த 4 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. எப்பவுமே இன்காக்னிட்டோ மோட்ல தேடுங்க. தேடி முடிச்சதும் குக்கீஸை கிளியர் பண்ணிடுங்க. 2. ஒரு VPN யூஸ் பண்ணி உங்க லொகேஷனை மாத்துங்க. சில சமயம் வேற ஒரு ஊர்ல இருந்தோ நாட்டுல இருந்தோ புக் பண்ணா விலை ரொம்ப கம்மியா இருக்கும். 3. உங்க போன்லயும் லேப்டாப்லயும் ஒரே நேரத்துல விலையை செக் பண்ணுங்க. கடைசியா ரூல் நம்பர் 4. வெளியில போகும்போது கேப் புக் பண்றதுக்கு முன்னாடி போனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாமா? இந்த வீடியோவை இப்ப பாஸ் பண்ணிட்டு உங்க போன்லயும் உங்க லேப்டாப்லயும் ஒரே ஃபிளைட்டை தேடி பாருங்க. விலை வித்தியாசமா இருக்கா? அப்படி இருந்தா உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எத்தனை பேர் இந்த அல்காரிதம் கிட்ட மாட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு அட்வான்ஸ்டு டிப். டிக்கெட் புக் பண்ண உண்மையிலே சரியான நேரம் எது? செவ்வாய்க்கிழமை ராத்திரி புக் பண்ணா விலை கம்மியா இருக்கும்னு ஒரு கதை சொல்லுவாங்களே, அது உண்மையா? அதெல்லாம் அந்த காலம். இப்போ இருக்கிற ஸ்மார்ட் அல்காரிதம்கள் 24/7 வேலை செய்யுது. அதுக்கு கிழமையோ நேரமோ முக்கியமில்ல. நீங்க பயணப்படுற தேதிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்றத பொறுத்து தான் விலை மாறும். சிஸ்டம் ஒவ்வொரு செகண்டும் கத்துக்கிட்டே இருக்கு, விலைய மாத்திக்கிட்டே இருக்கு.
உண்மையான ரகசியம் டேஸ் டு டிபார்ச்சர் டேட்டால இருக்கு. அதாவது பயணத்துக்கு எத்தனை நாள் முன்னாடி புக் பண்றீங்கங்கிறது தான் மேட்டர். இத பத்தின ஒரு முழுமையான வழிகாட்டுதலை நான் நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்ல உங்களுக்காகவே ஸ்பெஷலா போட போறேன். அதை மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம பணம் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, ஃப்ளைட் டிக்கெட்ல எப்படி ஏமாறாம இருக்கலாம்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம விசாரணை இதோட முடியல. அடுத்ததா நம்ம கையில் எடுக்க போற கேஸ் என்ன தெரியுமா? நீங்க வாங்குற சிப்ஸ் பாக்கெட்ல காத்து தான் அதிகமா இருக்கா இல்ல சிப்ஸ் இருக்கா? விலை மாறாம எப்படி அளவை குறைக்கிறாங்கங்கிற ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் பகல் கொள்ளைய நம்ம ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அம்பலப்படுத்த போறோம். அதோட நீங்க இருக்கிற ஏரியாவை வச்சு ஆன்லைன்ல எப்படி விலை மாறுதுங்கிற ஜியோ ஃபென்சிங் பத்தியும் அடுத்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட்ல பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். ஆனா இதே தந்திரம் நீங்க தினமும் வாங்குற மளிகை பொருட்கள்லயும் நீங்க வாடகைக்கு இருக்கிற வீட்லயும் பயன்படுத்தப்படுதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? அடுத்த வீடியோல இந்த விசாரணையை தொடருவோம். அதுவரை ஸ்மார்ட்டா இருங்க, உஷாரா ஷாப்பிங் பண்ணுங்க.